வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் ஊத்தாப்பம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டிப்ஸ் என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம தோசை மாவை ஊற்றிடலாம். ஜென்ரலாக நம்மளுக்கு மாவு காலி ஆகிற டைமில் லைட்டாக ஒரு புளிப்பு ஃப்ளேவர் வரும். அந்த டைமில் நீங்கள் இந்த ஆனியன் ஊத்தாப்பம் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. கல் தோசை மாதிரி கொஞ்சம் மெத்துன்னு இருக்கணும். இந்த மாவு வேகிறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா பதிஞ்சு இருக்கும், இல்லாட்டி மேலோட்டமாக இருக்கும். நீங்கள் திருப்பி போடும் போது வெங்காயம்லாம் கொட்டிடும். நிறையா வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் இந்த தோசையோட டேஸ்ட்டே. ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு வெங்காயம் நல்லா கடிப்படணும். பரவலாக போட்டுக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக கேரட் தூவி விட்டுக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நான் துருவி தான் கேரட் சேர்த்துருக்கேன். இது பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. இப்போது இது சைட்லேயும் நடுவுலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துருக்கனால எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா வெங்காயம் கருகிடும். ஸோ அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தா தான் அது நல்லா அதில் ரோஸ்ட் ஆகி வரும். ரெண்டு சைடும் சேர்த்துட்டு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ இந்த சைடு வேகிறது தான் ரொம்பவே முக்கியம். ஹோட்டலில் கூட நீங்கள் ஆனியன் ஊத்தாப்பம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வரதுக்கு கொஞ்சம் நேரமாகும். சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தோசை தானே போடுறாங்க, இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கூட நம்ம யோசிப்போம். ஆனால் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ஆனியன் ரோஸ்ட் ஆக தான் அந்த தோசையோட ஃப்ளேவரே இருக்குது. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஆனியன்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு ப்ரௌன் கலரில். இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி பச்சை வெங்காயமாக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பொடி சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். மார்னிங் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு. நம்மளோட ஆனியன் ஊத்தாப்பம் இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எப்படா சாப்பிடுவோம் வீடியோ முடிச்சுட்டு தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை நான் சொன்ன இதே டிப்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.